ஒரு அழகான காட்டுல ஒரு காட்டு யானை வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு யாருமே நண்பர்களா இல்லைன்னு அது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அந்த காட்டுல அதுக்கு யாராச்சும் நண்பர்கள் கிடைப்பாங்களான்னு அது தேட ஆரம்பிச்சது. அப்படி அது போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கிறத பார்த்துச்சு. நாம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாமான்னு யானை கேட்டுச்சு. உடனே குரங்கு சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப பெரியவனா இருக்கியேன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. யானைக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா ஆகிடுச்சு. அது மெதுவா அங்கிருந்து நடந்து கொஞ்ச தூரம் போச்சு. ஒரு பொந்துக்குள்ள ஒரு சின்ன முயலை பார்த்து நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமான்னு ஆசையா கேட்டுச்சு. முயல் பயந்து வேகமா அதோட பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. உள்ள இருந்து சொல்லுச்சு, நீ என்ன விளையாடும் போது மிதிச்சிடுவியேன்னு. எனக்கு பயமா இருக்குன்னு அது சொல்லுச்சு. யானை ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு தவளை கிட்ட போச்சு. நீ என் கூட நண்பனா இருக்கியான்னு கேட்டுச்சு. உடனே தவளை கோவமா உன் கூடலாம் என்னால நண்பனா இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. யானை மறுபடியும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நரி மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு இருந்தத அது கவனிச்சுது. யானை அதுகிட்ட போய் நாம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாமான்னு கேட்டுச்சு. நரி ரொம்பவே திமிரா சொல்லுச்சு, நாம 2 பேரும் எப்படி நண்பர்களா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. யானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆகிடுச்சு. யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு யோசிச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. புலி வந்துடுச்சு, எல்லாரையும் பிடிக்க வருதுன்னு கத்திக்கிட்டே ஓடுனாங்க. யானை கொஞ்சம் கூட பயப்படாம புலிக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அது ஒரு பெரிய சத்தத்தோட கத்தி சொல்லுச்சு, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுடணும்னு. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடுன்னு அந்த புலிகிட்ட யானை சொல்லுச்சு. யானை புலிய வேகமா தன்னுடைய கால்களால ஒரு அடி விட்டுச்சு. புலி அங்கிருந்து வலியோட ஓடி போச்சு. அந்த விலங்குகள் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். யானைய கட்டி பிடிச்சு நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டன்னு சொல்லி அவங்களுடைய நன்றிய சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து யானையும் மற்ற எல்லா விலங்குகளும் நல்ல நட்போட இருந்து வந்தாங்க. அவங்க எல்லாரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அதனால குழந்தைகளா, நீங்களும் ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு எப்போதுமே யாரையும் எடை போடக்கூடாது. உண்மையான நண்பர்களா இருக்க உடல் எடையோ நிறமோ அவசியம் இல்ல. மற்றவர்களுக்கு உதவணுங்கிற நல்ல குணம் இருந்தாலே உங்களால எல்லாரையும் அன்பால ஜெயிக்க முடியும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். பொய்யின் விளைவு. ஒரு அழகான கிராமத்துல நிறைய விலங்குங்க வாழ்ந்து வந்தாங்க. அங்க ஜோஜோன்னு ஒரு நாய் கிராமத்துக்குள்ள வர்றத ஒரு பன்னிக்குட்டி பார்த்துச்சு. அது ரொம்பவே ஆர்வமா ஜோஜோ கிட்ட கேட்டுச்சு, நீதான் பெரிய கெட்ட ஓநாயான்னு. அதுக்கு ஜோஜோ நினைச்சது, ஒருவேளை நான் ஒரு சாதாரண நாயின்னு சொன்னா இந்த பன்னிக்குட்டி என்ன கேலி செய்யும், அதனால நாம ஓநாயின்னு சொல்வோம்னு யோசிச்சு அதோட கண்களை பெருசாக்கி குரலை ஒசத்தி சொல்லுச்சு, ஆமா, நான் தான் பெரிய கெட்ட ஓநாய். இத கேட்ட உடனே பன்னிக்குட்டி பயந்து வேகமா அங்கிருந்து ஓடிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய சேவல் வந்து ஜோஜோ கிட்ட கேட்டுச்சு, நீ தான் காட்டுல இருக்க பெரிய கெட்ட ஓநாயான்னு. ஜோஜோ கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் போய் சொல்லுச்சு, ஆமா, நான் தான் பெரிய கெட்ட ஓநாய். இத கேட்ட சேவல் வேகமா விழுந்தடிச்சு அங்கிருந்து ஓடிடுச்சு. ஜோஜோ முன்னேறி நடக்க ஆரம்பிச்சுது. அது தூரத்துல கூட்டமா விலங்குங்க ஓடி வரத பார்த்துச்சு. அதுல நிறைய குதிரைகள், மாடுகள், பன்னிக்குட்டிங்க, அப்புறம் நிறைய கோழிகளும் இருந்துச்சுங்க. அதுங்க எல்லாம் ஜோஜோவை நோக்கி தான் ஓடி வந்துச்சுங்க. எல்லாரும் கத்திக்கிட்டே சொன்னாங்க, ஊருக்குள்ள ஒரு பெரிய கெட்ட ஓநாய் வந்திருக்கு, எல்லாரும் வாங்க அதை அடிச்சு விரட்டுவோம்னு
கத்திக்கிட்டே வந்தாங்க. இத பார்த்ததும் ஜோஜோக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. உடனே கத்தி சொல்லுச்சு, யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டுச்சு. ஓடி வந்த விலங்குங்க எல்லாம் ஜோஜோ பக்கத்துல வந்து நின்னதும் ஜோஜோ சொல்லுச்சு, நான் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கெட்ட ஓநாயெல்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண நாய்க்குட்டி தான்னு சொல்லுச்சு. அப்புறம் நீ ஏன் ஒரு பெரிய கெட்ட ஓநாய்னு பன்னிக்குட்டி கிட்டையும் சேவல் கிட்டையும் சொன்னேன்னு குதிரைகள் கேட்டாங்க. உடனே ஜோஜோ சொல்லுச்சு, நான் சாதாரண நாயின்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன கேலி செய்வீங்கன்னு தான் நான் போய் சொன்னேன்னு சொல்லுச்சு. இனிமே நான் எப்பவும் யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன்னு அது மற்ற விலங்குகிட்டையும் சொல்லுச்சு. அப்போல இருந்து அது யார்கிட்டையும் எதுக்கும் பொய் சொல்றது இல்லை. ஏன்னா பொய் சொல்றதோட விளைவுகள் என்னன்னு அது புரிஞ்சுக்குச்சு. அதனால குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது. நேர்மையா உண்மையை மட்டுமே பேச கத்துக்கணும். அப்போதான் உங்களால உண்மையா வெல்ல முடியும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு காட்டுல அழகான குட்டி அணில் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அது அந்த காட்டோட மரங்கள்ல துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் அது விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த இடம் ரொம்பவே குளிர ஆரம்பிச்சுது. மழையில நனைஞ்சதால குட்டி அணிலுக்கு சளி பிடிச்சுக்குச்சு. அதோட அம்மா அதுகிட்ட கொஞ்சம் மாத்திரைகள் போட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனா குட்டி முயல் வேகமா அதோட தலையை அசைச்சு, என்னால முடியாது, நான் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுச்சு. மறுநாள் அணிலுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. அதோட மூக்குல இருந்து சளி வர்றத அது கவனிச்சுது. அதால சரியா பேசவும் முடியல. அதோட தொண்டையும் ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்துச்சு. மறுபடியும் அதோட அம்மா மாத்திரைகளை சாப்பிட சொன்னாங்க. இந்த முறையும் குட்டி அணில் வேகமா தன்னோட கைகளை அசைச்சு சொல்லுச்சு, நான் சாப்பிட மாட்டேன், இந்த மாத்திரைகளை நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுச்சு. அப்படியே இன்னொரு நாளும் போச்சு. அடுத்த நாள் அணில் எழுந்ததும் அதுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம போச்சு. அது தன்னோட அம்மாவை கூப்பிட்டுச்சு. அதோட அம்மா குட்டி அணில பார்த்தாங்க. குட்டிக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. உடனே அம்மா அணில் குட்டி அணில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்த டாக்டர்ஸ் குட்டி அணிலுக்கு ஒரு பெரிய ஊசி போட்டு சில மாத்திரைகளும் கொடுத்தாங்க. வீட்டுக்கு போனதும் இதுல இருந்த மாத்திரைகளை சாப்பிட்டாதான் உனக்கு சரியாகும்னு அம்மா சொன்னாங்க. அப்போதான் குட்டி முயலுக்கு புரிஞ்சது, ஒருவேளை நான் என்னோட அம்மா சொன்னப்பவே மருந்து எடுத்திருந்தா இப்போ நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு. அப்போல இருந்து அது சரியான நேரத்துக்கு எல்லா மருந்து மாத்திரைகளையும் சாப்பிட்டுச்சு. ஏன்னா அப்போதான் அதால சீக்கிரமா குணமாகி பழையபடி சந்தோஷமா விளையாட முடியும்னு அது நினைச்சுது. அதனால குழந்தைகளே, நீங்களும் உங்களோட உடல்நிலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்மா அப்பா சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா சீக்கிரமா நீங்களும் உங்க உடல்நிலை சரியாகி சந்தோஷமா விளையாடலாம். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். தற்பெருமை கொண்ட சேவல். ஒரு காட்டுல ஒரு அழகான சேவல் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அந்த சேவல் அதோட மற்ற நண்பர்கள் கிட்ட தன்னோட பெருமை பேசுறதையே எப்பவும் வழக்கமா வச்சிருந்துச்சு. ஒரு நாள் அது அந்த காட்டு பக்கம் போகும்போது ஒரு குட்டி முயலை பார்த்துச்சு. உடனே சேவல் அந்த முயல் கிட்ட சொல்லுச்சு, உனக்கு தெரியுமா, இந்த காட்டுலயே நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த சேவல். என்னால மரங்கள் மேல வேகமா பறந்து புலிகள் கூட கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு திமிரா சொல்லிக்குச்சு. இத கேட்ட உடனே குட்டி முயலுக்கு ஒரே சிரிப்பா போச்சு. நண்பா, நீ நிஜமாதான் சொல்றியா? சரி, அப்போ நாம ஒரு போட்டி வச்சுக்குவோம்னு சொல்லுச்சு. இத கேட்டதும் சேவலுக்கு ரொம்பவே கோபமாகிடுச்சு. உடனே அந்த போட்டிக்கு அது ஒத்துக்குச்சு. சேவலும் முயலும் பந்தயத்தை ஆரம்பிச்சாங்க.
முயல் வேகமா முன்னேறி போயிடுச்சு. ஆனா சேவலால கொஞ்ச தூரத்துக்கு மேல வேகமா போக முடியல. உடனே சேவல் முயலை பார்த்து சொல்லுச்சு, இந்த முறை போனா போகுதுன்னு நீ ஜெயிக்க நான் தான் உனக்கு விட்டு கொடுத்தேன். இத கேட்ட முயல் ஒன்னு சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. இப்படியே சேவல் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு அழகான சிட்டுக்குருவிய பார்த்துச்சு. உடனே அந்த குருவிக்கிட்டையும் சேவல் தன்னோட பெருமையை பேச ஆரம்பிச்சுச்சு. உனக்கு தெரியுமா, இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப வேகமான சேவல். என்னால மேகத்துக்கு மேல இருக்கிற வானத்துக்கு போய் கழுகுகள் கூட கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லுச்சு. இத கேட்ட குருவி, நீ என்ன நண்பா சொல்ற? உனக்கு அவ்வளோ பலம் இருந்தா வாயே, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம்னு கூப்பிட்டுச்சு. சேவலும் உடனே போட்டிக்கு ஒத்துக்குச்சு. போட்டி ஆரம்பிச்ச உடனேயே குருவி வேகமா அதோட ரெக்கைகளை அசைச்சு உயரமா மேல பறந்து போயிடுச்சு. சேவல் என்னதான் பலமா தன்னோட ரெக்கைகள் அசைச்சாலும் அதால வேகமாவோ இல்ல உயரமாவோ பறக்க முடியல. இந்த முறையும் சேவல் ரொம்பவே திமிரா குருவி கிட்ட சொல்லிச்சு, போனா போகுதுன்னு நீ ஜெயிக்க நான் தான் உனக்கு விட்டு கொடுத்தேன்னு. இத கேட்ட குருவி ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து போயிடுச்சு. ஒரு வழியா சேவல் அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போனதும் இன்னைக்கு நடந்த விஷயங்க எல்லாத்தையும் அதோட அம்மா கிட்ட பெருமையா சொல்லுச்சு. இத கேட்ட சேவலோட அம்மா, நீ உன்னோட நண்பர்கள் கிட்ட இப்படித்தான் பேசுறியா? இது ரொம்பவே தவறான செயல்னு சொல்லி குட்டி சேவலுக்கு அதோட தவற புரிய வச்சாங்க. குட்டி சேவல் ரொம்பவே வெக்கப்பட்டு தலையை கீழே குனிஞ்சிச்சு. அப்போல இருந்து சேவல் யார்கிட்டையும் தன்னை பத்தி எதுவும் பெருமையா பேசிக்கிறதே இல்லை. அதோட கடின உழைப்பால ஒரு பலசாலியான சேவலா அது மாறுச்சு. அதனால குழந்தைகளே, நீங்களும் எப்பவும் உங்களோட தற்பெருமையை பத்தி மத்தவங்க கிட்ட பேசி கேலி செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலையையும் கடினமாவும் நம்பிக்கையாவும் செஞ்சா நம்மால வெற்றி பெற முடியும். ஒரு காட்டுல ஒரு தைரியசாலியான சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு எப்பவும் புதுமையான விஷயங்களை செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதோட அந்த காட்டு பகுதிய முழுசா சுத்தி பார்க்கறதுக்கும் அதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். ஆனா அந்த சிங்கக்குட்டிக்கு ஒரு பயமூட்டுற விஷயமும் இருந்துச்சு. அது என்னன்னா, இருட்டுன்னா அதுக்கு ரொம்பவே பயம். ஒரு நாள் அவன் தனியா தூங்க வேண்டியதா இருந்துச்சு. அத பத்தி யோசிக்கவே அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த சிங்கக்குட்டி தனக்கு தானே கேட்டுக்குச்சு, ஒருவேளை இந்த இருட்டுல ஏதாவது மான்ஸ்டர் ஒளிஞ்சு இருக்குமா? அப்படி இருந்தா நம்மள அது என்ன செய்யும்னு யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தான். உடனே வேகமா அவன் அவனோட அம்மாவை தேடி போனான். அவனோட அம்மா அவன் பயந்த முகத்தை பார்த்தாங்க. உடனே அவனோட தலைய வருடியபடி சொன்னாங்க, என்னோட தைரியசாலி சிங்கக்குட்டி மகனே, உன்னை பார்த்தா மான்ஸ்டர்ஸ் கூட பயந்து ஓடி போயிடும். ஏன்னா அதுக்கு தெரியும் நீதான் இந்த காட்டிலேயே ரொம்ப தைரியசாலியான சிங்கம்னு. அதனால அவங்க உன் பக்கம் கூட வரமாட்டாங்கன்னு அம்மா அவனுக்கு சொன்னாங்க. இப்போதான் சிங்கக்குட்டிக்கு மனசு ரொம்ப பயம் இல்லாம இருந்துச்சு. இப்படியே போய் தூங்கிடணும்னு நினைச்சு அவன் படுத்துக்க போனான். அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவன் பொறுமையா அவனோட கண்களை திறந்து பார்த்தான். அவனை சுற்றி நிறைய நட்சத்திரங்க இருக்கிறத அவன் பார்த்தான். அந்த நட்சத்திரங்க எல்லாம் ரொம்பவே பிரகாசமாவும் பளபளப்பாவும் ஜொலிச்சிட்டு இருந்துச்சுங்க. நட்சத்திர கூட்டம் சிங்கக்குட்டி கிட்ட சொல்லுச்சுங்க, தைரியசாலியான சிங்கக்குட்டியே, நீதான் இந்த காட்டிலேயே ரொம்ப தைரியசாலி. உன்னால இந்த இருட்டு பயத்தை சுலபமா கடந்து வர முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. இத கேட்டதும் அவனுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. இனிமே இந்த இருட்டை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். இப்படித்தான் சிங்கக்குட்டி அதோட பயத்திலிருந்து வெளியில வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது மற்ற சின்ன சின்ன விலங்குகளுக்கும் ஏதாவது கஷ்டம்னா தானே முன் வந்து உதவி செஞ்சுச்சு. சிங்கக்குட்டி ரொம்பவே தைரியமா அவங்களுக்கு உதவி செஞ்சுச்சு. அதனால குழந்தைகளே, நீங்களும்
எப்பவும் உங்களை பயமுறுத்துற எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயந்துடக்கூடாது. தைரியமா அதை எதிர்த்து போராடினீங்கன்னா கண்டிப்பா உங்க பயத்தை உங்களால கடந்து வர முடியும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு அழகான காட்டுல எப்பவும் தன்னுடைய வேகத்தை பத்தி பெருமையா பேசுற முயல் ஒண்ணு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த முயல் பேசுற எல்லாத்தையும் ஒரு ஆமை பக்கத்துல இருந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ முயல் ஆமையோட வேகத்தை பத்தி கேலி செஞ்சுச்சு. ஆமை ரொம்ப அமைதியா கேட்டுச்சு, நாம 2 பேரும் ஒரு பந்தயம் வச்சுக்குவோமான்னு. முயல் திமிரா சிரிச்சுச்சு. ஆமையோடைய சவாலையும் அது ஏத்துக்குச்சு. 2 பேரும் போட்டிக்கு தயாரானாங்க. ஒரு நரி பந்தயத்துக்கு நடுவரா இருந்துச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்த ஒன்று கூடினாங்க. நரி கொடிய அசைச்சதும் போட்டி தொடங்குச்சு. முயல் ரொம்பவே சுலபமா முன்னேறி போய்கிட்டு இருந்துச்சு. ஆமை ரொம்பவே பொறுமையா படிப்படியா நகர்ந்து போச்சு. ஒரு கட்டத்துல முயல் ஆமைய திரும்பி பார்க்க நின்னுச்சு. ஆமை ரொம்பவே தூரத்துல வரத பார்த்து அது சிரிச்சுது. கொஞ்சம் திமிரா நம்பிக்கையோட ஒரு மரத்துக்கு அடியில போய் அது உட்கார்ந்துச்சு. எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன், அதனால நான் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வெடுக்கலான்னு அது நினைச்சுது. கனவுல தான் ஜெயிச்சு பரிசு வாங்குறது போலவும் அது கனவு கண்டுச்சு. முயல் அந்த மரத்தோடைய நிழல்ல ஆழ்ந்து தூங்கிடுச்சு. இடையில ஆமை முயலை முந்தி பொறுமையா நடந்து போக ஆரம்பிச்சுது. படிப்படியா அது மலைப்பகுதியை நெருங்குச்சு. ஒரு பறவை ஆமை மரத்தை கடந்து போறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. முயல் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்துச்சு. ஆமை தனக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல வெற்றி கோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே முயல் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வேகமா ஓடுச்சு. ஆனா ஆமை முதல்ல வெற்றி கோட்டை கடந்துடுச்சு. பொறுமையாவும் உறுதியாவும் வெற்றி பெற்ற ஆமைய மற்ற விலங்குகள் பாராட்டி சந்தோஷப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த முயல் அங்க இருந்து அவமானத்துல திரும்பி போயிடுச்சு. அதனால குழந்தைகளா, நீங்களும் அந்த முயல் மாதிரி உங்களுடைய திறமைய மற்றவர்கள் கூட ஒப்பிட்டு கேலி செய்யக்கூடாது. ஆமைய போல விடாமுயற்சியா ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு காட்டுல ஒரு அழகான முயல் குட்டி பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவளுடைய பேரு நீனி. அவ ரொம்ப புத்திசாலியாவும் கற்பனை திறன் மிக்கவளாவும் இருந்தா. அவளுக்கு அவளுடைய ஆடைகளை பூக்கள் கொண்டு உருவாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். தினமும் காலையில எழுந்து அவளுடைய தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற பூக்களை பறிச்சு அதுல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸ உருவாக்குவா. பூக்களுடைய இதழ்களை பீத்து அத ஒரு அழகான கவுன் போலவும், இலைகளை கொண்டு பறவைகளோட இறக்கை போலவும் வடிவமைத்து அத ரொம்ப சந்தோஷமா போட்டுக்குவா. நீனி செய்யும் ஒவ்வொரு ஆடையும் அழகாவும் வண்ணமயமாவும் இருக்கும். அவளை பார்க்கவே யாரும் ஒரு முயல்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பூக்களின் தேவதை போல இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் நீனி அவளுடைய தோட்டத்துல ஒரு புதுவிதமான பூவை பாக்குறா. அந்த பூ ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பூவோடைய இதழ்கள் பிங்க் கலர்லயும் அதோடைய நடுப்புறம் தங்க நிறத்திலையும் ஜொலிச்சுது. நீனி அந்த பூவை பறிச்சு ஒரு ட்ரெஸ் செய்ய ஆசைப்பட்டா. அவ அந்த பூக்களுடைய இதழ்களை ரொம்ப பொறுமையா பீத்து தன்னுடைய கையில வச்சுக்கிட்டா. பிரிச்ச எல்லா பூவையும் அவளுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவ ட்ரெஸ் செய்ய ஆரம்பிச்சா. அவ அந்த பூக்கள் இருக்கும் செடிகளுடைய இலைய வச்சு இறக்கைகள் செஞ்சுக்கிட்டா. அப்புறம் பூக்களை வச்சு கவுன் செஞ்சுக்கிட்டா. அவ தயார் செஞ்ச அந்த ஆடை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஆடைதான் அவகிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவளால அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல.
ரொம்ப மகிழ்ச்சியா அவளுடைய ஆடைய அவன் நண்பர்கள் கிட்ட காமிக்கிறதுக்காக போனா. அவளுடைய நண்பர்கள் எல்லோரும் அவளுடைய ட்ரெஸ்ஸ பார்த்து அசந்து போயிட்டாங்க. இத அவகிட்டயும் சொன்னாங்க. இத கேட்டதும் அவளுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இதனாலேயே அவ இன்னும் நிறைய பூக்கள் கொண்டு ஆடைகள் செஞ்சு அத அவங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சா. அதனால நீனி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ரொம்ப பிரபலமாகிட்டா. அவ போட்டிருக்கிற ஆடை அவளுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்தது. அதனால குழந்தைகளா, நாம செய்யற அழகான மற்றும் புதுமையான விஷயங்களை நாம எப்பவுமே மற்றவர்கள் கூட பகிர்ந்துக்கணும். அப்படி பகிர்ந்துக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும், அவங்களுக்கு அது புத்துணர்ச்சியாவும் இருக்கும். ஒரு ஊர்ல 3 நண்பர்களான ஆடு, கழுதை, ஒட்டகம் இவங்க 3 பேரும் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ஒரு வறண்ட பாதையில அவங்க 3 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வைக்கோல் சுருள் கீழே விழுந்திருக்கிறத பார்த்தாங்க. இத சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும்னு பசியில இருந்த ஆடு சொல்லுச்சு. ஆனா இது எல்லாருக்குமே போதாதுன்னு கழுத சொல்லுச்சு. அப்படின்னா வயசுல பெரியவங்களே சாப்பிடட்டும்னு ஆடு சொல்லுச்சு. அப்போ அது நாதான்னு கழுத உரிமையா சொன்னுச்சு. நான் 224 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு கழுத சொல்லுச்சு. உடனே ஆடு சத்தமா சிரிச்சது. இப்படியே இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒட்டகம் எதுவும் பேசாம மெதுவா அந்த வைக்கோலை சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டகத்தை பார்த்த ஆடு கோபத்தோட கேட்டுச்சு, ஏய், நீ மட்டும் சாப்பிடுறியேன்னு, நீதான வயசானவங்க சாப்பிடலாம்னு சொன்ன அப்படின்னு ஒட்டகம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. என் கால்களை பாத்தியா? அதுல இருக்கிற சுருக்கத்தை பார்த்தா தெரியல எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு. நான் தான் உங்க 2 பேரையும் விட வயசுல பெரியவன்னு நிதானமா சொன்னுச்சு. ஆடும் கழுதையும் பேச முடியாம மௌனமா நின்னாங்க. ஒட்டகம் நிதானமா அந்த வைக்கோலை சாப்பிட்டுட்டு பொறுமையா அங்கிருந்து நடந்து போச்சு. மற்ற 2 பேரும் என்ன நடந்ததுன்னு புரியாம அப்படியே நின்னுட்டாங்க. அதனால குழந்தைகளா, நீங்களும் உங்களுக்கு தேவையான இடத்துல திறமையா நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் இல்லாம சுலபமா ஜெயிக்கலாம். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். நண்பர்களின் விடாமுயற்சி. ஒரு ஊர்ல ஒரு தவளை, கோழி குஞ்சு, எலி, வண்டு, எறும்பு இவங்க 5 பேரும் நல்ல நண்பர்களா இருந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இந்த 5 நண்பர்களும் ஒன்னா விளையாட போனாங்க. அவங்க நதிக்கரையோட அடுத்த பக்கம் போய் விளையாட ஆசைப்பட்டாங்க. உடனே தவளை மட்டும் தண்ணிக்குள்ள வேகமா குதிச்சு அடுத்த பக்கம் போக ஆரம்பிச்சுது. மற்ற நண்பர்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. தவளை அவங்க எல்லாரையும் வாங்க நம்ம நீந்தி போலான்னு கூப்பிட்டுச்சு. ஆனா இந்த 4 நண்பர்களும் போகாம இந்த கரையிலே நின்னுட்டாங்க. ஏன்னா தண்ணியில தவளைய தவிர வேற யாராலையும் போக முடியாது. எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒரு படகு செய்யலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வரவும் முடிவு செஞ்சாங்க. எறும்பு ஒரு நீளமான குச்சை எடுத்துட்டு வந்துச்சு. எலி பாதி தேங்காயோடு கொண்டு வந்துச்சு. கோழி குஞ்சு ஒரு பெரிய இலையை எடுத்துட்டு வந்துச்சு. வண்டு ஒரு பெரிய கயிறு கொண்டு வந்துச்சு. அவங்க எடுத்துட்டு வந்த பொருளெல்லாம் வச்சு அழகான ஒரு படகு செய்ய ஆரம்பிச்சாங்க. படகு தயாரானதும் அவங்க 4 பேரும் அதுல ஏறி சந்தோஷமா பயணம் பண்ணாங்க. தவளை நண்பன் இவங்களை வழிகாட்டி கூட்டிக்கிட்டு அடுத்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. அதனால குழந்தைகளே, நீங்களும் உங்க நண்பர்கள் கூட சேர்ந்து விடாமுயற்சியா ஒரு விஷயத்தை செஞ்சா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.
ஒரு ஊர்ல ஒரு கோழியும் ஒரு வாத்தும் வாழ்ந்து வந்தன. அது ரெண்டும் முட்டையிட்டு ஒரே நாள்ல குஞ்சுகளும் பொரித்தன. ரெண்டுமே பார்ப்பதற்கு நிறத்திலையும் உயரத்திலையும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. அதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. தினமும் ஒன்னா விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் இந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு நதி ஓரமா விளையாட போனாங்க. அப்போ அங்க இருந்த தண்ணியில வாத்து குஞ்சு குதிச்சதும் பக்கத்துல இருந்த கோழி குஞ்சுக்கு ஒண்ணுமே புரியல. அது ரொம்ப பயந்து போய், ஐயோ என் நண்பன் தண்ணியில விழுந்துட்டானே, யாராச்சும் காப்பாத்த வாங்கலன்னு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நண்பனுக்கு ஏதாவது ஆகிட போதுன்னு அந்த நதியவே கோழி குஞ்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த நதிக்குள்ள இருந்து ஒரு பெரிய மீனை வாயில புடிச்சுக்கிட்டு வந்துச்சு அந்த வாத்து குஞ்சு. இத பார்த்த கோழி குஞ்சுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. அட, நமக்கு தெரியாம இந்த வாத்து எப்போ நீச்சல் அடிக்கவும் மீன் பிடிக்கவும் கத்துக்குச்சுன்னு ரொம்ப குழப்பமா அந்த வாத்தையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு கோழி குஞ்சு. வாத்து கோழி குஞ்சு கிட்ட போய், வா நம்ம இந்த மீனை சாப்பிடலாம்னு அன்பா கூப்பிட ரெண்டு பேரும் அந்த மீனை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. போற வழியில கோழி குஞ்சு அந்த வாத்தை பார்த்து சொன்னுச்சு, நீ ஏன் முன்னாடியே உனக்கு நீச்சல் தெரியும்னு என்கிட்ட சொல்லல? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, போ அப்படின்னு செல்லமா அதுகிட்ட கோச்சிக்குச்சு. வாத்து நீச்சல் அடிச்சதையும் மீன் பிடிச்சதையும் பத்தியுமே நினைச்சுக்கிட்டு இருந்த கோழி குஞ்சு அதோடைய அம்மா கிட்ட, அம்மா அம்மா, நானும் என்னுடைய நண்பன் வாத்து போல நீச்சல் கத்துக்க போறேன், அப்புறம் நிறைய மீன் பிடிக்க போறேன்னு சொன்னுச்சு. இத கேட்ட அம்மா கோழி அதோடைய தலைய வருடியபடி சொல்லுச்சு, செல்லக்குட்டி, அதெல்லாம் கோழிங்களால முடியாதுன்னு. வாத்துகளுக்கு நீச்சல் அடிக்க துடுப்பு போல அதோடைய கால்கள் இருக்கு. அதனால அதுங்க ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. அதே போல நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்தாலே நம்மளுடைய இறகுகள் நனைஞ்சி போயிடும். வாத்துகளுக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லி அன்பா புரிய வச்சுது. இத கேட்ட அப்புறம்தான் கோழி குஞ்சு அதோடைய கால்களையே பார்த்துச்சு. அப்புறம் நாம நீச்சல் அடிக்க நினைக்கிறது தப்புன்னு அதுக்கு புரிய வந்துச்சு. என்னதான் வாத்து குஞ்சியும் கோழி குஞ்சியும் ஒரே உயரத்துல ஒரே நிறத்துல இருந்தாலும் அதுங்களுக்குள்ள வித்தியாசம் அதிகம்னு புரிஞ்சுக்குச்சு. இந்த மாதிரிதான் குழந்தைகளா, நீங்களும் கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்க கூடாது. நிதானமா சிந்திச்சு ஆராய்ஞ்சு செயல்படணும். காட்டு விலங்குகளின் மாநாடு. ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய விலங்குங்க வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த காட்டுக்கே ராஜாவா ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலி ராஜா கரடி கிட்ட சொல்லுச்சு, இந்த காட்டுல இருக்க மற்ற நண்பர்கள் கிட்ட நம்ம நடத்த போற மாநாட்டுக்கு கூப்பிடுன்னு சொல்லுச்சு. உடனே கரடியும் ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு சத்தமா சொல்லுச்சு, எல்லாரும் என்ன கவனிங்க, இங்க இருக்க எல்லா நண்பர்களுக்கும் சேர்த்து ஒரு மாநாடு நடக்க போகுது, எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு கரடி கத்தி சொல்லுச்சு. அப்போ அதோட நரி நண்பன் ஓடி வந்து கரடி கிட்ட கேட்டுச்சு, நண்பா, நீ சொன்னபடி ஏன் இன்னும் அந்த மாநாடு ஆரம்பிக்கல? உடனே கரடி சொல்லுச்சு, அட ஆமா, நான் ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு நரி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லுச்சு, ஏன்னா நீ யார்கிட்டையும் அது எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லல, அதனாலதான் யாரும் வரலன்னு சொல்லுச்சு. இத கேட்டதும் கரடி கியூட்டா சொல்லுச்சு, அட ஆமா, நான் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு. உடனே அது புலிகிட்ட போய் கேட்டுச்சு, மாநாடு எப்போ அப்படின்னு. அதுக்கு புலி சொல்லுச்சு, நாளைக்கு தான் மாநாடு நடக்க போகுது, நீ போய் காட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுன்னு. மறுபடியும் கரடி எல்லாருக்கும் சொல்லுச்சு, நாளைக்கு மாநாடு இருக்கு, எல்லாரும் வாங்கன்னு. இந்த முறை ஓனா நண்பன் வந்து கரடி கிட்ட கேட்டுச்சு,
நீ நாளைக்கு மாநாடு இருக்குன்னு சொன்ன, ஆனா காலையிலயா இல்ல சாயங்காலமான்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கரடி சொல்லுச்சு, அச்சச்சோ நான் அதை கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கரடி புலிகிட்ட போய் கேட்டுச்சு. புலி சொல்லுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு அந்த மாநாடு ஆரம்பிக்க போகுது. கரடி மறுபடியும் கத்திக்கிட்டே எல்லாருக்கும் சொல்லுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஒரு மாநாடு நடக்க போகுது, எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு. மறுபடியும் ஒரு மான் குட்டி வந்து கரடி கிட்ட கேட்டுச்சு, நண்பா நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா எந்த இடத்துல மாநாடு நடக்க போகுதுன்னு நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்டுச்சு. அப்போதான் கரடிக்கு புரிஞ்சுது, நான் ஏன் எந்த ஒரு தகவலையும் தெளிவா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. உடனே கரடி ஓடி போய் புலி கிட்ட கேட்டுச்சு, மாநாடு எந்த இடத்துல நடக்குதுன்னு நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேட்டுச்சு. அதுக்கு புலி சொல்லுச்சு, அடடா நான் தான் மறந்துட்டேன், மாநாடு காட்டோட நடு பகுதியில நடக்கும்னு எல்லாருக்கும் போய் சொல்லுன்னு சொல்லுச்சு. இந்த முறை கடைசியா கரடி எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு, எல்லாரும் என்ன கவனிங்க, நம்ம காட்டுல ஒரு விலங்குகள் மாநாடு நடக்க போகுது. அது நாளைக்கு காலையில 8 மணிக்கு காட்டோட நடு பகுதியில நடக்க போகுது, கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லுச்சு. இந்த தடவை எல்லாரும் கரடி என்ன சொல்ல வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மாநாடும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. அதனால குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு முக்கியமான சூழல்லையும் தெளிவா பேச கத்துக்கணும், மற்றவர்களோட நல்ல அறிவுரைகளை கேட்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு காட்டுல ஒரு சுறுசுறுப்பான எறும்பு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அது ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. அதுக்கு தன்னோட எறும்பு கூட்டத்திலேயே ஒரு பலமான எறும்பா இருக்கணும்னு அது நினைச்சுது. தினமும் காலையில அது சீக்கிரமே விழிச்சுக்கும். அந்த காட்டுல உணவுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு அது தேடவும் செய்யும். அப்படி தேடின உணவுப் பொருட்களை தன்னோட நண்பர்களின் உதவியோட அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயும் சேர்ப்பாங்க. அது தன்னோட மற்ற எறும்பு நண்பர்கள் வீடு கட்டுறதுக்கும் உதவி செய்யும். அது தான் செய்யற எல்லா வேலைகளையும் முழுசா செஞ்சு முடிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கும். இதனாலேயே மற்ற எல்லா எறும்புகளுக்கும் இந்த குட்டி எறும்ப ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் அந்த எறும்பு கூட்டத்தோட ராஜா எல்லா எறும்புகளையும் கூப்பிட்டு ஒரு போட்டிய அறிவிச்சாரு. யாரு இந்த காட்டிலேயே நிறைய உணவுகளை ஒரு நாளைக்குள்ள சேமிக்கிறாங்கன்றதுதான் அந்த போட்டியே. இந்த போட்டி பத்தி கேட்டதும் குட்டி எறும்புக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா இது அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பா அது பார்த்துச்சு. அப்போதான் அது எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு மற்றவர்களுக்கு காட்ட முடியும்னு அது நினைச்சுது. போட்டிக்கான அந்த நாளும் வந்துச்சு. குட்டி எறும்பு வழக்கம் போல நேரமே எழுந்து உணவு வேட்டைக்கு கிளம்புச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு பெரிய ஸ்ட்ராபெரிய பார்த்துச்சு. அத தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போச்சு. மறுபடியும் அது ஒரு பெரிய ரொட்டி துண்டை கண்டுபிடிச்சுது. அதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. இப்படியே கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம அன்னைக்கு முழுசும் குட்டி எறும்பு உணவு தேடி சேகரிச்சுது. ஒரு வழியா போட்டியும் முடிஞ்சுது. குட்டி எறும்பு தான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான உணவு சேகரிச்சுது. அதனால அதுதான் போட்டியோட வெற்றியாளர்னு அறிவிச்சாங்க. அதுக்கு ஒரு வெற்றி கோப்பையும் பரிசா கொடுத்தாங்க. அப்போல இருந்து அந்த எறும்பு கூட்டத்துல குட்டி எறும்பு தனித்துவமா தெரிஞ்சிச்சு. குட்டி எறும்ப எல்லாரும் ரொம்பவே மதிச்சாங்க. ஆனாலும் குட்டி எறும்பு தன்னோட உழைப்பை நிறுத்தாம வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அதனால குழந்தைகளே, நீங்களும் எல்லா வேலைகளையும் இந்த எறும்பு போல விடாமுயற்சியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.
ஒரு காட்டுல புத்திசாலி காகம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த காகத்துக்கு ஒரு கரித்துண்டு கிடைச்சுது. அந்த கரித்துண்டை ஒரு மரக்கிளையில உட்காந்து சாப்பிட அது தயாராகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த தந்திரக்கார நரி ஒன்று காகம் கிட்ட கரித்துண்டு இருக்கிறத பார்த்துச்சு. எப்படியாவது அதை வாங்கிடணும்னு காகம் உட்காந்துக்கிட்டு இருந்த மரத்துக்கு கீழேயே வந்து உட்கார்ந்துச்சு. நரி தந்திரமா காகத்துக்கிட்ட கேட்டுச்சு, என் அழகு காக்கையே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. காக்கா தன்னோட வாயில கரித்துண்டை வச்சுட்டு இருந்ததால அதால பேச முடியல. அது அமைதியா இருந்துச்சு. இத பார்த்து நரி நினைச்சிச்சு, எப்படி இந்த காக்காவோட வாயை திறக்க வைக்கிறதுன்னு. உடனே நரி சொல்லுச்சு, என் அழகு காக்கையே, உனக்கு தெரியுமா, இந்த காட்டுல இருக்க வண்ணக்கிளிகளோட இறகுகளை விட உன்னோட இறகுகள் தான் அழகானதுன்னு சொல்லுச்சு. இப்பவும் காகம் பேசல. ஆனா நரி சொன்ன வார்த்தைகளை கேட்டு காகத்துக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. நரி மறுபடியும் சொல்லுச்சு, என் அழகு காக்கையே, உன்னோட இனிமையான குரல் குயில்களோட குரலுக்கு சமம்னு சொல்லுச்சு. எனக்காக ஒரு பாட்டு பாடுவியான்னு தந்திரமா கேட்டுச்சு. இப்படி நரி சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டு காக்காவுக்கு ஒரே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. தன்னோட வாயில இருக்கிற கரித்துண்டை மறந்துட்டு அது வாயை திறக்க ஆரம்பிச்சுது. காக்கா அதோட வாயை திறந்து பாட ஆரம்பிச்ச உடனே தந்திரமான நரி தன்னோட கூர்மையான நகங்களை வச்சு காகத்தை பிடிக்க பார்த்துச்சு. காக்கா கவனக்குறைவா இருந்ததால நரியோட தந்திரத்துல அது ஏமாந்துடுச்சு. நரி வேகமா இழுத்ததுல காக்கா கீழே விழுந்துடுச்சு. நரி சிரிச்சுக்கிட்டே திமிரா சொல்லுச்சு, எப்படியோ நான் உன்னை ஒரு வழியா ஜெயிச்சிட்டேன். ஆனா காகம் ஒரு நொடியில ரொம்பவே வேகமா பறந்து மரத்துக்கு மேல போய் உட்கார்ந்துச்சு. நரிக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே உறைஞ்சி போய் நின்னுடுச்சு. ஏன்னா காக்கா இந்த அளவுக்கு தைரியமாவும் புத்திசாலியாவும் இருக்கும்னு நரி நினைச்சு கூட பார்க்கல. காகம் மரத்து மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு சத்தமா பாட்டு பாடி சொல்லுச்சு, முட்டாள் நரியே, உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சந்தோஷமா கத்தி சொல்லுச்சு. அந்த கரித்துண்டை அது ருசிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சுது. நரி வெக்கப்பட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அதனால குழந்தைகளே, நீங்களும் எப்பவும் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. எப்பவும் சுயமாவும் வேகமாவும் யோசிச்சாதான் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க முடியும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு அழகான கடல் பரப்புல ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷும் ஒரு குட்டி மீனும் நண்பர்களா இருந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த குட்டி மீன் ஜெல்லி ஃபிஷ் கிட்ட கேட்டுச்சு, இன்னைக்கு நாம எங்க போய் விளையாடலாம்னு. உடனே ஜெல்லி ஃபிஷ் சொல்லுச்சு, வா நம்ம அந்த பவளப்பாறை கிட்ட போய் விளையாடுவோம்னு சொல்லுச்சு. அவங்க ரொம்பவே வேகமா நீந்தி அந்த பவளப்பாறை கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. குட்டி மீன் சொல்லுச்சு, நாம 2 பேரும் கண்ணை கட்டி விளையாடலாம், அதனால நீ முதல்ல போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லி கண்களை மூடிக்குச்சு. ஜெல்லி ஃபிஷ் அங்க இருந்த ஒரு சிவப்பு நிற பவளப்பாறையில ஒளிஞ்சுக்குச்சு. குட்டி மீன் கண்களை திறந்து தேட ஆரம்பிச்சுது. ஆனா அதால கண்டுபிடிக்க முடியல. அது வானத்தை நோக்கி பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சுறா மீனை பார்த்துச்சு. அது வேகமா அங்கிருந்து நீந்த ஆரம்பிச்சுது. ஏன்னா சுறா மீன் குட்டி மீனை துரத்திட்டு வந்துச்சு. உடனே குட்டி மீன் கத்தி சொல்லுச்சு, ஜெல்லி நண்பா, என்ன காப்பாத்து காப்பாத்து. கத்திக்கிட்டே நீந்துச்சு. ஒரு பெரிய சுறா மீன் என்ன சாப்பிட பாக்குது, உதவி செய் உதவி செய்ன்னு கத்திக்கிட்டே சொல்லுச்சு. இத கேட்ட உடனே ஜெல்லி ஃபிஷ் வேகமா நீந்தி வந்து குட்டி மீன் கிட்ட சொல்லுச்சு, நீ போய் அந்த பாறைக்கு கீழே ஒளிஞ்சிக்கோ, நான் இந்த சுறாவை பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சு. உடனே குட்டி மீன் வேகமா நீந்தி பாறைக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்குச்சு. ஜெல்லி ஃபிஷ் அந்த பெரிய சுறா மீனுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுச்சு, உன்னால முடிஞ்சா
என்னை வந்து புடி பார்க்கலாம், எனக்கு உன்னை பார்த்து பயம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுச்சு. உடனே சுறா தன்னோட பெரிய வாயை திறந்து ஜெல்லி ஃபிஷ்ஷை துரத்த ஆரம்பிச்சுது. ஜெல்லி ஃபிஷ் வேகமா நீந்தி சுறாவுக்கு பின்னாடி போயிடுச்சு. அது பாட்டு பாடிக்கிட்டே சுறாவை இன்னும் வெறுப்பேத்துச்சு. குட்டி மீன் அந்த பாறைகளுக்கு வெளியே வந்து தன்னோட ஜெல்லி ஃபிஷ் நண்பனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்துச்சு. நீ எப்படி பாட்டு பாடி அந்த பெரிய சுறாவை தோக்கடிச்சேன்னு அது கேட்டுச்சு. ஜெல்லி ஃபிஷ் சொல்லுச்சு, ஏன்னா என்கிட்ட சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்கு. நான் இந்த பாட்டு பாடினதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை தான். சுறாவோட முதுகு மேல என்னோட கால்கள் பட்டதும் நான் என்னோட சீக்ரெட் வெப்பனான கொடுக்க வச்சு அதை தாக்கிட்டேன். இந்நேரம் அது மயங்கி இருக்கும். இதுதான் நம்மளோட வாய்ப்பு, வா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி அங்கிருந்து நீந்தி வேகமா போக ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு போற வழியில குட்டி மீன் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்து சொல்லுச்சு, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. ஜெல்லி ஃபிஷ் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லன்னு சொல்லுச்சு. 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அதனால குழந்தைகளே, நீங்களும் உங்க நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஓடி ஒளிஞ்சுக்க கூடாது. தைரியமா அவங்க கூட நின்னு போராடினா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு ஊர்ல ஒரு அம்மா பூனை இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குட்டி பூனைகள் இருந்துச்சு. அந்த அக்கா தம்பி பூனைகள் எப்பவும் அவங்க அம்மாவுக்கு உதவி செய்வாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் மீன்களை பிடிக்க நதிக்கரையோரம் போகலாம்னு நினைச்சாங்க. உடனே இந்த அக்கா தம்பி 2 பேரும் அவங்களோட தூண்டில தயார் செஞ்சு நதிக்கரைக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. நதிக்கரையை வந்து சேர்ந்ததும் அவங்களோட அம்மா தூண்டில வீசி மீன் பிடிக்க 2 பேருக்கும் உதவி செஞ்சாங்க. அமைதியா ஒரே இடத்துல கவனமா இருந்தா உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும்னு அம்மா சொன்னாங்க. அக்கா பூனை அம்மா சொன்ன பேச்ச கேட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து தூண்டில வீச ஆரம்பிச்சா. ஆனா தம்பி பூனைக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லை. அதனால அவன் இடத்த மாத்திக்கிட்டே இருந்தான். அப்போ அக்கா கத்தி சொன்னா, நான் ஒரு வழியா மீன்களை பிடிச்சிட்டேன்னு. ஆனா தம்பி பூனை ஒரு மீனை கூட பிடிக்கல. உடனே தம்பிக்கு கோவம் வந்து இனிமே இங்க இருக்க இடத்த விட்டு நகராம மீன்களை பிடிக்கணும்னு அமைதியா இருந்தான். அப்போ அவனோட தூண்டிலுக்கு மேல ஒரு தும்பி பறந்து வந்து உக்காந்துச்சு. அதை பார்த்ததும் அதை பிடிக்க நினைச்சு வேகமா அசைஞ்சதுல இருந்த மீன்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிடுச்சுங்க. அந்த தும்பியும் பறந்து போயிடுச்சு. தம்பிக்கு ஒரே வருத்தமா போச்சு. மறுபடியும் தூண்டில வீசி அவன் காத்துக்கிட்டு இருந்தான். இந்த முறை அங்க இருந்த தங்க நிற பட்டாம்பூச்சிங்க அவனோட கவனத்தை கவர்ந்துச்சுங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே மகிழ்ச்சியா இருந்துச்சு. உடனே அவன் அந்த பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சான். அப்படி அவன் ஓடிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டான். அவனோட அம்மாவும் அக்காவும் அவனோட இந்த செயலை பார்த்து கத்திக்கிட்டே அவன் பின்னாடி ஓடி போனாங்க. அவங்க குரலை கேட்டதும் அவன் அப்படியே நின்னுட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. போற வழியில அவனோட அக்கா நிறைய மீன்களை எடுத்துட்டு போறத பார்த்து அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அக்கா உடனே சொன்னா, நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தா உனக்கு மீன்களே கிடைக்காது, அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டா. இதை கேட்டதும் தம்பிக்கு ஒரே அழுகையா வந்துச்சு. அக்கா உடனே அவனை சமாதானப்படுத்தினா. இனிமே நீ எதையும் பார்த்து தடுமாறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை செஞ்சான். அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து மீன்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மீன்களோட சுவை ரொம்பவே சுவையா இருந்ததுனால பாதி மீன்களை அக்கா வெயில்ல காய வச்சுட்டு இருந்தா. ஆனா தம்பிக்கு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியல. அவன் உடனே தூண்டில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நதிக்கரைக்கு போனான். இந்த முறை எப்படியாச்சும் மீன்களை பிடிச்சே ஆகணும்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அமைதியா காத்திருக்கவும் செஞ்சான்.
ரொம்ப கூர்மையா தூண்டில மட்டுமே கவனிச்சிட்டு இருந்தான். ஒரு வழியா தம்பி பூனையோட தூண்டில்ல ஒரு மீன் சிக்கி இருக்கிறத அவன் பார்த்தான். அதை தண்ணிக்கு வெளியே எடுக்க அவன் ரொம்பவே முயற்சி செஞ்சான். ஆனாலும் அதை வெளியே எடுக்க முடியல. ரொம்பவே கனமா இருந்துச்சு. அப்போ அவனோட அக்கா குரல் அவனுக்கு கேட்டுச்சு. அவன் அவளை உதவிக்கு கூப்பிட்டான். 2 பேரும் ஒரு வழியா அந்த மீனை கரைக்கு இழுத்து போட்டாங்க. அது ஒரு பெரிய மீன். ஆனா மீன் மறுபடியும் தண்ணிக்குள்ள போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. உடனே தம்பி வேகமா ஓடி அதை பிடிச்சி கரையில் இழுத்து வீசிட்டான். கடைசியா நானும் ஒரு மீனை பிடிச்சிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே கத்தி சொன்னான். 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அதனால குழந்தைகளே, நீங்களும் உங்களுக்கு வர சின்ன சின்ன தடுமாற்றங்களால சோர்ந்து போகக்கூடாது. கூர்மையா சிந்திச்சு பொறுமையா இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். ஒரு காட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த சின்ன ஆட்டுக்குட்டி ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற பழங்களை பறிச்சுக்கிட்டு வரணும்னு நினைச்சுது. உடனே அது அந்த ஆற்றுக்கு குறுக்க இருக்க பாலத்துல ஏறி நடக்க ஆரம்பிச்சுது. அது பாதி தூரம் அந்த பாலத்துக்கு மேல போன அப்புறம் பார்த்துச்சு, எதிர இன்னொரு ஆட்டுக்குட்டியும் அந்த பாலத்துல வந்துகிட்டு இருக்குதுன்னு. ஆனா இவங்க 2 பேருக்கும் யாரு முதல்ல இந்த பாலத்தை கடந்து போறதுன்னு தான் கேள்வியா இருந்துச்சு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் தான் முதல்ல பாலத்தை கடப்பேன், இல்ல நான் தான் முதல்ல பாலத்தை கடப்பேன் இப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சண்டை சத்தத்தை கேட்டு ஒரு குட்டி பறவை அங்க வந்துச்சு. அது கத்தி சொல்லுச்சு, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா யாரும் இந்த பாலத்தை தாண்டி போக மாட்டீங்க அப்படின்னு அது சொல்லுச்சு. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் இதை உங்களால கடக்க முடியும்னு அது சொல்லுச்சு. அந்த குருவி சொன்னதை கேட்டு 2 ஆடுகளும் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தரா பாலத்தை கடந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. முதல் ஆட்டுக்குட்டி அது போக வேண்டிய பழத்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அங்க இருந்த பழங்கள் ரொம்பவே பெருசாவும் சுவையாவும் இருந்துச்சு. ஆட்டுக்குட்டி நிறைய பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மாவுக்கு கொடுக்க கிளம்பிடுச்சு. அது அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய கெட்ட ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டி கையில வச்சிருந்த பழங்களை பார்த்துச்சு. உடனே அதை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. அது அதோட கண்களை பெருசாக்கி பற்களை காட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டுக்குட்டி பக்கத்துல வந்துச்சு. ஆட்டுக்குட்டி தன்னோட கையில வச்சிருந்த பழங்களை இறுக்கமா பிடிச்சுக்குச்சு. அது ரொம்பவே பயமாவும் பதட்டமாவும் இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க இன்னொரு ஆட்டுக்குட்டியும் வந்துடுச்சு. அது தன்னோட நண்பன் ஆபத்துல இருக்கிறத தூரத்துல இருந்தே பார்த்துச்சு. அது வேகமா ஓடி போய் ஓநாய தாக்குச்சு. ஓநாய்க்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. தன்னோட பற்களை பெருசாக்கி ஆட்டுக்குட்டிங்களை பார்த்து நகர்ந்துச்சு. 2 ஆட்டுக்குட்டிகளும் ஒற்றுமையா ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க. இத பார்த்த ஓநாய்க்கு புரிஞ்சுது அதால ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால அது வேகமா அங்கிருந்து ஓடிடுச்சு. 2 ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமா அவங்க பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. எடுத்துட்டு போன பழங்களை தன்னோட அம்மாவுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. அதனால குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு நேரத்திலையும் உங்க நண்பர்கள் கிட்ட நியாயமா நடந்துக்கணும். அப்போதான் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து உங்களால ஒரு ஆபத்துல இருந்து போராடி ஜெயிக்க முடியும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ். மானும் அதன் நரி நண்பனின் புதையல் பயணமும். அது ஒரு அழகான மற்றும் மர்மம் நிறைஞ்ச காடு. அந்த காட்டுல புத்திசாலியான மான் ஒன்னும் தைரியசாலியான நரி ஒன்னும் நண்பர்களா இருந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியா நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு வரைபடம் கிடைச்சிது. அது ஒரு புதையல் வரைபடம். அதை பார்த்ததும் அவங்க 2 பேருக்கும் ஒரே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. உடனே
இவங்க 2 பேரும் அந்த பயணத்துக்கு தயாரானாங்க. அவங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சதும் ஒரு கட்டமா தாண்டி போக ஆரம்பிச்சாங்க. நிறைய சவாலான விஷயங்களை சந்திச்சாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நதியை பார்த்தாங்க. உடனே நரிக்கு தன்னால் அந்த ஆற்றை கடக்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயமாகிடுச்சு. அதோட மான் நண்பன் சொல்லிச்சு, நான் இருக்கேன், நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லி அந்த ஆற்றை கடக்க நரிக்கு அது உதவி செஞ்சுச்சு. அடுத்ததா அவங்க ரொம்ப இருட்டான பனி நிறைஞ்ச ஒரு இடத்த கடக்க வேண்டி இருந்துச்சு. இந்த முறை மானுக்கு ஒரே பயமா போச்சு. எங்க அதால் அந்த பனியை கடக்க முடியாதோன்னு சொல்லி ரொம்பவே பயந்துடுச்சு. உடனே அதோட நரி நண்பன் சொல்லிச்சு, இந்த முறை நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிச்சு. நரி ஒரு குகை வழியா அந்த மானை பத்திரமா கூட்டிக்கிட்டு அடுத்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட பயத்திலிருந்து வெளியில வர ஒருத்தருக்கு உதவிக்கிட்டாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்க நிறைய மிருகங்களை சந்திச்சாங்க. அதுங்க எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சு தேவையான அறிவுரைகளையும் சொல்லிச்சுங்க. 2 பேரும் ஒரு வழியா சேர்ந்து அந்த வரைபடத்துல இருந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு அங்க காத்துக்கிட்டு இருந்த ஆச்சரியம் என்னன்னா, அங்க ஒரு பழங்கால புத்தகம் ஒன்று இருந்துச்சு. அந்த புத்தகத்துல அவங்க கடந்து வந்த பயணங்களை பத்தியும் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தியும் தான் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த அப்புறம் இந்த 2 நண்பர்களுக்கும் புரிஞ்சுது அவங்களோட நட்பு எவ்வளவு ஆழமானதாகவும் தெளிவானதா இருக்குன்னு. அவங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட கிராமத்துக்கு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. இந்த 2 நண்பர்களும் இவங்களோட சாகச பயணத்தை பத்தி மற்ற விலங்குகள் கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த விலங்குகளும் தங்களோட நட்பை எப்படி மதிக்கணும்னு கத்துக்கிட்டாங்க. அதனால குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க நட்பை விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒன்னா சேர்ந்து போறான்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். பலசாலியா மாறிய பெண்குயின். ஒரு நாள் ஒரு பெண்குயின் கூட்டம் கடற்கரை ஓரமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு அண்ணன் தங்கச்சி பெண்குயினும் இருந்தாங்க. அதுல அண்ணன் பெண்குயின் சொல்லுச்சு, தங்கச்சி அங்க வரியா, நாம 2 பேரும் கடலுக்குள்ள போய் விளையாடுவோம்னு. தங்கச்சி உடனே சரின்னு சொல்லுச்சு. 2 பேரும் கடலுக்குள்ள போய் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சுவையான மீன், இறால், நண்டுகளை புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி பெண்குயின், அண்ணா நாம தினமும் இங்க வந்து விளையாடுவோம்னு சொல்லுச்சு. அதுக்கு அண்ணன் பெண்குயின் சொல்லுச்சு, கண்டிப்பா இப்படியே விளையாடலாம்னு சொல்ல, திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அவங்க 2 பேருக்கும் கேட்டுச்சு. தண்ணியில இருந்து 2 பேரும் மேல வந்து பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு பயங்கரமான கடல் சிங்கம் அவங்க 2 பேரையும் பிடிக்க வந்துகிட்டு இருந்துச்சு. இத பார்த்த பெண்குயின் 2 பேரும் ரொம்ப வேகமா நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் பெண்குயின் ஒரு வழியா அந்த கடல் சிங்கத்துக்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா போயிடுச்சு. அவங்க 2 பேரும் குட்டி பெண்குயின்றதுனால ரொம்ப வேகமா நீந்த ஆரம்பிச்சாங்க. தங்கச்சி பெண்குயின் பயத்துல அழுதுகிட்டே சொல்லுச்சு, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. உடனே அண்ணன் பெண்குயின் வேகமா ஒரு ஐஸ் கட்டி மேல வந்து தங்கச்சிய காப்பாத்துச்சு. அது ஒரு ஆபத்தான முடிவா இருந்தாலும் தங்கச்சிய ஒரு ஹீரோ போல அந்த அண்ணன் பெண்குயின் காப்பாத்துச்சு. இதையெல்லாம் பார்த்த கடல் சிங்கத்துக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு. அதனால அந்த பெண்குயின்களை தாக்க ஆரம்பிச்சது. உடனே அண்ணன் பெண்குயின் தண்ணிக்குள்ள குதிச்சு வேகமா நீந்த ஆரம்பிச்சது. அதனால அந்த கடல் சிங்கத்தால அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் பிடிக்க முடியாம போச்சு. ஒரு வழியா 2 பெண்குயினும் அந்த கடல் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்போ
தங்கச்சி பெண் குயின் சொல்லுச்சு, அண்ணா நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன காப்பாத்தலனா அந்த கடல் சிங்கம் என்ன கொன்னுருக்கும்னு. அந்த அண்ணன் பெண் குயினுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதனால குழந்தைகளா, எந்த ஒரு கஷ்டம்னாலும் அதை பார்த்து பயப்படாம அதை எதிர்த்து போராடணும். கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு அழகான தீவுல ஒரு முயலும் அதோட 2 நண்பர்களான யானையும் நீர் யானையும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. யானையும் நீர் யானையும் முயலை கேலி செய்யறதையே வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் முயலுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இவங்க 2 பேருக்கும் எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும்னு அது நினைச்சது. உடனே ஒரு கயத்தை எடுத்துக்கிட்டு வேகமா அது நீர் யானை கிட்ட போச்சு. இந்த காட்டுல யாரு பலசாலின்னு பாப்போமான்னு அது கேட்டுச்சு. நீர் யானையும் எப்படி நீ கண்டுபிடிப்பன்னு கேட்டுச்சு. முயல் சொல்லுச்சு, நான் இந்த கயத்தை உன்னோட உடம்புல கட்டினதுக்கு அப்புறம் 3 முறை வேகமா இழுப்பேன். யார் இந்த கயத்தை வேகமா இழுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர்னு அது சொல்லுச்சு. நீர் யானையும் உடனே போட்டிக்கு ஒத்துக்குச்சு. முயல் அந்த கயத்தால நீர் யானையோட உடம்ப இறுக்கமா கட்டிடுச்சு. கயத்தோட மறுமுனையை எடுத்துக்கிட்டு முயல் வேகமா யானையை நோக்கி ஓடுச்சு. யானை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கிறத அது பார்த்துச்சு. யானைக்கிட்டேயும் அதே போட்டியை முயல் சொல்லுச்சு. கயத்தை கட்டினதுக்கு அப்புறம் 3 முறை இழுத்ததுக்கு அப்புறம் போட்டி தொடங்கும்னு அது சொல்லுச்சு. யானையும் போட்டிக்கு ஒத்துக்குச்சு. முயல் வேகமா யானையோட கால்களையும் கட்டிட்டு அங்கிருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. முயல் சொன்னது போலயே கயத்தை 3 முறை இழுத்ததும் போட்டி ஆரம்பிச்சுது. யானையும் நீர் யானையும் மாறி மாறி கயத்தை இழுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தான் அந்த கயத்தை இழுத்துக்கிறாங்கன்னு தெரியாம போச்சு. முயல் போட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது முழிச்சு பார்த்ததும் ஒரே ஆச்சரியமா போச்சு. ஏன்னா தன்னோட 2 நண்பர்களும் இன்னும் அந்த கயத்தை இழுத்துட்டு இருக்கிறத அது பார்த்துச்சு. உடனே வேகமா ஓடி போய் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த கயிறை அறுத்து விட்டுச்சு. யானைக்கும் நீர் யானைக்கும் அப்பதான் முயலோட புத்தி கூர்மை புரிஞ்சுது. அவங்க 2 பேரும் அதுகிட்ட ரொம்பவே வெக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அதுல இருந்து அவங்க 2 பேரும் முயல் கிட்ட எந்த வம்பும் பண்றதில்ல. 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதனால குழந்தைகளே, நீங்களும் மற்றவர்களோட முழு பலம் என்னன்னு தெரியாம அவங்க கூட கண் மூடித்தனமா போட்டி போடக்கூடாது. அதோட உங்களோட நல்ல நண்பர்கள் கூட எப்பவும் அன்பா பழக கத்துக்கணும். அப்போதான் எல்லா நேரத்திலயும் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.